நிலையை என் தம்பி தங்கைகள் நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி. இந்த நாட்டில் எண்ணற்ற போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் தேர்தலை எதிர்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் டெல்லியிலே வேளாண் பெருங்குடி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேசத்தில் விவசாயி தெருவுக்கு வந்துவிட்டான் என்றால் அது நாடல்ல சுடுகாடு என்பதை அறிவார்ந்த என் மக்கள் சிந்திக்க. நீங்கள் எது இல்லாமலும் வாழ்ந்துவிட முடியும் என் மக்களே. கார் இல்லாமல், டிவி இல்லாமல், செல்போன் இல்லாமல், எது இல்லாமலும் வாழ்ந்து விடலாம். ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது. உழைத்து உழைத்து உலகிற்கு உணவளிக்கிற உழவல் முடிவு மீதியில் வந்துவிட்டால் அந்த தேசத்தில் என்ன இருக்கும்? அவன் வைக்கிற கோரிக்கை என்ன? யாராவது செவிசாய்த்து கேட்டீர்களா? சிந்தையில் அடித்து சிந்தித்து பார்த்தீர்களா? நாங்கள் விளை வைக்கிற பொருளுக்கு ஒரு நியாயமான விலையை உறுதி செய்யுங்கள் என்கிறான். என் அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த எனது பெற்றோர்களே, என் இன சொந்தங்களே, ஒரு குண்டூசி தயாரிப்பவன் கூட அதற்கான விலையை அவனே முடிவு செய்கிறான். ஒரு பிளேட்டு கத்தி தயாரிப்பவன் கூட அதற்கான விலையை அவனே முடிவு செய்கிறான். ஒரு கார் தயாரிப்பவன், ஒரு சிகரெட் உற்பத்தி செய்கிறவன், ஒரு பீடி தயாரிப்பவன், ஒரு செருப்பு தயாரிப்பவன், ஒரு விளக்கமாறு தயாரிப்பவன், அவன் எல்லாம் அதற்கான விலை 5 ரூபாய் 10 ரூபாய் என்று முடிவு செய்கிறான். ஆனால் எவ்வளவு பெரிய விந்தை பாருங்கள், வேடிக்கை பாருங்கள். உழவர் குடிமக்கள் விளை வைக்கிற எந்த பொருளுக்குமான விலையை அவன் தீர்மானிக்க முடியவில்லை. எவ்வளவு பெரிய துயரம் பாருங்கள். ஒரு கிலோ தக்காளியை விளை வைக்க அவன் அடக்க செலவு 20 ரூபாய் ஆகிறது என்றால் அவன் சந்தையில் கொண்டு வந்து இறக்கும் போது 22 ரூபாய்க்கு விற்றால் அவனுக்கு லாபம் இருக்கு, மதிப்பு இருக்கிறது. ஆனால் அவன் வாங்குகிறவன் தான் அந்த விலையை தீர்மானிக்கிறான். 10 ரூபாய் என்று கேட்பான். நான் பொருளை திருப்பி எடுத்துக்கொண்டு போக முடியாது, என் கெட்டு போகும். வந்த விலைக்கு வித்துவிட்டு செல்ல வேண்டிய நிர்பந்தம் உருவாகிறது. 10 ரூபாய்க்கு கொடுக்கும் போது பாதியை இழக்கிறான், நட்டம். அவனால் தாங்க முடியாத வழியில் மருந்து கடைக்கு சென்று விஷ மருந்தை வாங்கி நேரடியாக எந்த நிலத்தில் தக்காளி விளைந்ததோ அந்த நிலத்திலேயே அந்த விஷத்தை அருந்தி அங்கேயே செத்து விழுகிறான். இந்த நிலையை மாற்ற துடிக்கிற பிள்ளைகள் தான் உங்கள் பிள்ளைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாங்கள் விளைய வைக்கிற பொருளுக்கு அக விலையை, ஒரு நியாய விலையை உறுதி செய்து தாருங்கள் என்று கேட்டுத்தான் டெல்லியிலே வேளாண் பெருங்குடி மக்கள். அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, யோசித்து பாருங்கள். ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது. அவன் வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு சுடுகாடு என்று பொருள். ஏன்? இன்றைக்கு அவன் செத்தது உனக்கு செய்தி, நாளை நீ உணவின்றி சாகப் போகிறாய் என்பதற்கான எச்சரிக்கை, முன்னறிவிப்பு என்பதை நீ உணர்ந்து கொள். இங்கே அறிவை வளர்க்கும் ஆசிரியர் பெருமக்கள் 18-20 ஆண்டுகள் அறிவு கருவறையில் வச்சு நம்மை சுமக்கும் அறிவார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் வீதியிலே நின்று போராடுகிறார்கள். அவர்களுடைய ஓய்வூதியம், பழைய ஓய்வூதியத்தை முடிவு செய்யுங்கள், அதையே தொடருங்கள் என்று, பிறகு பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று, பிறகு தகுதி தேர்வை எழுதிவிட்டோம், பணி நியமன தேர்வும் எழுதிவிட்டோம், எங்களுக்கு பணி கொடுங்கள் என்று. இடைநிலை ஆசிரியர்கள் நிரந்தர பணியாளராக எங்களை ஆக்குங்கள், நிரந்தர பணியாளர்கள் பெறுகிற சம்பளத்தை சம வேலை நாங்கள் செய்கிறோம், சம ஊதியம் கொடுங்கள் என்று ஆசிரியர் பெருமக்கள் வீதியிலே போராடுகிறார்கள். ஓராண்டு ஈராண்டு அல்ல, 20 ஆண்டுகளுக்கு மேலாக வீதியில் நிற்கிறார்கள். ஆண்டு சிந்தித்து பாருங்கள். அறிவை வளர்க்கும் ஆசிரியர் பெருமக்கள் ரோட்டுக்கு வந்து விட்டால் அது நாடா சுடுகாடா என்று யோசிங்க. உயிர் காக்கும் மருத்துவ பெருமக்கள், கொரோனா நோய் வந்த போது என் அன்பு தம்பி தங்கைகளே தெய்வமாக தெரிந்தார்கள் மருத்துவர்கள். எந்த தனியார் மருத்துவமனை உன்னை சேர்த்துக் கொண்டது? ஏன்? அவனுக்கு பணம் தான் முக்கியம். அங்கே இருக்கிற நோயாளிக்கு ஒரு கொரோனா நோயாளியை சேர்த்தால் நோய் தொற்றிவிடும் என்று தூர விரட்டி விட்டு ஒருத்தன் கூட சேர்க்க. அரசு மருத்துவமனை அஞ்சாமல் மருத்துவர்கள் எதிர்கொண்டார்கள் நோய் தொற்றை. பல பேர் இறந்தும் போனார்கள். ஒரு பெண் மருத்துவர் எல்லாம் இறந்து போனார்கள். செவிலியர்கள் பற்றவில்லை, அவசரமாக எடுத்தார்கள். நம் தங்கைகள்
நம் அக்காக்கள் பணியில் இணைந்தார்கள், சேவை செய்ய. கொரோனா நோய் தொற்றை கவலைப்படாமல் வந்து பணியாற்றினார்கள். அப்போது அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, உங்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று. கொரோனா நேரத்தில் தெய்வமாக தெரிந்த மருத்துவர்கள், தேவதைகளாக தெரிந்த செவிலியர்கள், ஒவ்வொரு மகளும் அன்னை தெரேசா போல தெரிந்தார்கள். ஆனால் நோய் தொற்று குறைந்த பிறகு இவர்கள் தேவையில்லை என்று உங்களுக்கு தெரிகிறார்கள். செவிலியர்கள், எங்கள் பணியை நிரந்தரம் செய்கிறேன் என்று சொன்னீர்களே, செய்யுங்கள் என்று வீதிக்கு வந்தார்கள். மருத்துவர்கள் ஊதிய உயர்வு கேட்டு வீதியில் நின்று போராடினார்கள். மருத்துவர்கள், செவிலியர்கள் வீதிக்கு. மீனவர்கள் தொடர்ச்சியாக எங்களை கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல விடாமல் தடுக்கிறார்கள். எப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்தது தெரியுமா இந்த அரசு? 12 நாட்டிக்கல் மைல் தான் நீங்கள் கடலுக்குள் சென்று மீன்பிடிக்க வேண்டும். அதற்கு மேலே போகக்கூடாது. மீன்பிடிக்க போகும்போது 2 லட்சம் ரூபாய் கட்டிவிட்டு போக வேண்டும். 2 லட்சம் ரூபாய் தான். நான் என்ன மயத்துக்கு மீன் பிடிக்க போறேன்? எதுக்கு போறேன்? ஒரு நாடு சட்டம் போடுவார். 2 லட்சம் ரூபாய் போய் பிடிக்கிறது. 20,000 தான் மீன் வந்ததுன்னா என்ன பண்றது? என்ன பண்றது? போனால் சுடுவான், படகை பறிப்பான், வலையை கிழிப்பான், அடிப்பான். ஆனாலும் போகிறோம். காரணம் வறுமை. என் குடும்பம் வாழ வேண்டும். எப்படிப்பட்ட நிலையில் எங்களை நிறுத்தி இருக்கிறீர்கள்? சுட்டுக் கொள்கிறான் சிங்களன். 850 பேர் இதுவரை செத்திருக்கோம். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கையில எண்ணி பாருங்கள். எங்கள் உயிர் தலைவன் ஈழ நிலத்தில் தன் படையோடு நிற்கிற போது என் மீனவன் ஒருவனை சிங்களன் தொட்டானா என்று எண்ணி பாருங்கள். யார் பாதுகாப்பு? யார் பாதுகாப்பு? வலிமைமிக்க கடற்படை, இந்திய நாட்டின் கடற்படை பாதுகாப்பு பணியை செய்கிறது கடலுக்குள். யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? உன் சொந்த நாட்டு குடிகளை, மீனவ சொந்தங்களை சிங்கள ராணுவம் சுட்டுக் கொள்கிறது. தடுத்து காத்தது இந்திய ராணுவம் என்று ஒரு செய்தி நீ பிடித்தாயா? சிறை பிடிக்கும் போது தடுத்து இந்திய ராணுவம் காத்தது. வலையை பறிக்கும் போது, படகை பறிக்கும் போது பாதுகாத்தது என்று 12 பேரை ஒரே சங்கிலியில் போட்டு இழுத்து கொண்டு போனதை நீ பார்த்த பிறகு வாய் திறந்து பேசாத இந்த தலைவர்களுக்கு நீ வாக்கு செலுத்தினால் நீ உண்மையிலே மானமுள்ள மனிதன் தானா? இல்ல மான தமிழச்சி மாறிலே பால் குடித்து வளர்ந்த தமிழ் மகன், தமிழ் பிள்ளை தானா? நீ யோசித்துப்பார். எல்லாத்தையும் மறந்து கடந்து போனினால் நீ சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பணமா, இல்லை மானமுள்ள தமிழர் இனமா? பிணமா இனமா? எப்படி? இத்தனை பேர் செத்து விழுந்தானே, ஒருத்தன் கண்டித்து குரல் எழுப்பியதை பார்த்ததுண்டா? உன் நாட்டு குடிகளை சுட்டுக் கொள்கிறவனுக்கு, ராணுவர்களுக்கு எதற்கு தரம் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்தாய்? திறன் கூட்டு பயிற்சி எதற்கு அவனுக்கு ஆயுதங்களை கொடுத்தாய்? எதற்கு போர்க்கப்பலை பரிசாக கொடுத்தாய் என்று யாராவது இந்த தலைவர்கள் கேட்டதுண்டா? எப்படி? நான் செத்து விழுந்தேன், என் நெத்தியில் பொட்டு காசு 1 ரூபாய் நீ கொடுத்ததுண்டா? கள்ளச்சாராயம் பிடித்து செத்தால் 10 லட்சம் கொடுத்த இந்த நாடு, இந்த அதிகாரங்கள் சுடப்பட்டு செத்த மீனவன் குடிக்கு உதவியது என்ன? நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று செத்து திரும்பி வந்த ராணுவ வீரர்களுக்கு அவர்கள் குடும்பத்துக்கு கொடுத்த ஊக்கத்தொகை, இல்ல இந்திய ஒன்றிய அரசு, இல்ல தமிழ்நாடு அரசு, ஒன்றும் இல்லை. இதை அரசு என்று நீ எப்படி கருதுகிறாய்? இதையெல்லாம் ஒரு ஆட்சி என்று எப்படி நீ பார்க்கிறாய்? இந்த நட்சு ஆலைகளை கொண்டு வந்ததெல்லாம் யார்? திணித்ததெல்லாம் யார்? அணு உலை. அறிவுபூர்வமாக தர்க்கம் செய்வார்கள். அணு உலை இல்லாத நீங்கள் எப்படி மின் உற்பத்தியில் தன்னிறைவடைவீர்கள்? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலா? பதில் இருக்கா உங்ககிட்ட? அணுகுண்டு மேலே அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு பக்கத்தில் குடியிருப்பதும் 2 ஒன்றுதான். நான் சொல்லல, அணு விஞ்ஞானிகள். உலகத்தில் பாதுகாப்பான அணு என்று ஒன்றே கிடையாது. அணு விஞ்ஞானிகள். இதை கண்டுபிடித்தவன் ஆல்பர்ட் நோபல். இது பேரழிவை உலகில் ஏற்படுத்தும் என்று, தன் பேருக்கு பெரும் இழிவு வந்துவிடும் என்றுதான் தன் பேரிலே ஒரு பரிசை அறிவித்தான். என் அன்பு தம்பி தங்கைகளே, அதுதான் உலக புகழ்பெற்ற பரிசாக இருக்கிற நோபல் பரிசு. ஏன் இந்த அணுவை கண்டுபிடித்த அவனை நீ திட்டாமல், அவனை இழிவாக பேசாமல் புகழ வேண்டும் என்பதற்கு நோபல் பரிசு என்று அவனுக்கே தெரியுது இது பேரழிவை ஏற்படுத்திடும். 1986 ரஷ்யாவிலே செர்னோபில்லே அணு உலை வெடித்தது. கோபர்ச்சேவ் அதிபர் பேசுகிறார்.
நாம் இதை ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமான இழப்பாக பார்க்கவில்லை, உலகத்திற்கு ஏற்பட்ட பேரழிவாக பார்க்கிறோம். நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகளை மீட்பார்கள் காப்பார்கள் என்று, ஏமாற்றப்பட்டோம். 1,00,000 ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்று பெரிய இரும்பு கம்பியை போட்டு பூட்டி விட்டு போய்விட்டார்கள். போர் நடந்த பிறகு கூட மக்களை மீள் குடியேற்றம் ஏற்றிவிட முடியும், ஆனால் அணு உலை வெடித்தால் அங்கு குடியேற முடியாது. அணு என்பது என்ன? நன்கு கட்டமைக்கப்பட்ட கான்கிரீட் சுவரை 1,00,000 கிலோமீட்டர் ஊடுருவி பாயுங்கிறான். அப்ப மனிதனின் சதை எம்மாத்திரம். நீ அணு உலை வெடிக்க வேண்டாம் என் உடன் பிறந்தவனே. அணு உலை ஏன் கடற்கரை பக்கத்திலே வைக்க வேண்டி இருக்குது? அதை பீச்சி அடிச்சு கொண்டே இருக்கணும். அணு உலையை குளிர்விக்க தண்ணியை பீச்சு கொண்டே இருக்க வேண்டும். அந்த அணு உலை மேல பட்டு போகிற தண்ணீரிலே அணு கசிவு போகும். அது தரையில் பட்டு முளைக்கிற புல்லை மாடு சாப்பிட்டால் மாடு கறக்கிற பாலை நெய்யாக எடுத்து வெண்ணெயாக எடுத்து ஒரு கண்ணாடி போத்தலிலே அடைச்சு நடு அறையில் வீட்டுக்குள் வைத்து எல்லா விளக்கையும் அணைச்சு விட்டு கதவை பூட்டி விட்டால் பளிச்சென்று பகல் போல எரியுங்க. எப்படி இருக்கிறது பார். இதை கடலுக்குள் விட்டால் உள்ளே வாழ்கிற உயிரினங்கள் பலாயிரக்கணக்கான மீன் சத்து பெசன் நகரிலே கதவு ஒதுங்குச்சே, ஏன் அது குறித்து பொது விவாதம் எடுக்கல? நூற்றுக்கணக்கான மீன்கள் செத்து கரை ஒதுங்குச்சே, அதை பத்தி ஏன் பொது விவாதம் எடுக்கல? நீ உணவை உண்கிறாயா? மனிதன் உணவு தேவையில் 33 விழுக்காட்டை கடல் உணவு மீன்கள் நிறைவு செய்கிறது. நீ அதை பத்தி கவலைப்பட்டிருக்கியா? மீனவன் சத்தா உனக்கு என்ன? மீன்கள் சத்து உனக்கு என்ன? கடலுக்குள் மீனின் எண்ணிக்கையை விட பிளாஸ்டிக் பாலித்தினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டின் நிலப்பரப்பு இவ்வளவுக்கு குப்பை கடலுக்குள்ளே பிளாஸ்டிக் நெகிழி குப்பை கிடக்கிறது, பாலித்தின் குப்பை. கவலைப்பட்டதுண்டா நீ? எதை பற்றி நீ கவலைப்படுவாய்? கவலைப்பட்டிருந்தால் சூரியனுக்கு ஓட்டு போடுவாயா? கைக்கு ஓட்டு போடுவாயா? தாமரைக்கு ஓட்டு போடுவாயா? இந்த ரெட்டலைக்குத்தான் போடுவாயா? இந்த திருட்டு கூட்டத்தை நீ ஏறிட்டு பாப்பாயா? தெருவுக்குள் விடுவாயா? எதை பற்றி நீ கவலைப்பட்டிருக்கிறாய்? எதை பற்றி கவலைப்பட்டிருக்கிறாய்? கவலைப்படுகிறவனையாவது பற்றி கவலைப்பட்டிருக்கிறாயா? 15 ஆண்டுகளாக உன் பின்னாடி சுத்தி கத்தி ஓடி வருகிற இந்த பிள்ளையை என்னைக்காவது நீ ஏறிட்டு பார்த்திருக்கிறாயா? எங்களை ஒரு மனிதர்களாவது நீ மதித்திருக்கிறாயா? எதற்கு இப்படி கருத்து தீந்து இந்த வெயிலில கத்தி கொண்டிருக்க வேண்டும்? ஏன்? உண்மையில் இருக்கிற பேரன்பு. ஆவேசமாக பேசுகிறார்கள், கோபமாக பேசுகிறார்கள். உண்மையில் இருக்க காதல் தான், அன்புதான். உண்மையில் இருக்கிற அடர்த்தியான அன்பே எங்கள் ஆவேசத்திற்கு காரணம். பேரன்புதான் எங்கள் பெருங்கோபத்திற்கு காரணம். ஸ்டெர்லைட் அந்த ஆலையை கொண்டு வந்தவன் இவன், இங்கே அனுமதித்தவன் இவன். அணு உலை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, கேரளாவுக்குத்தான் முதலில் அணு உலை வருகிறது. அது வைக்கக்கூடாது, என் மாநிலத்தில் நிறுவக்கூடாது என்று எதிர்த்தவர்கள் யார்? இதே கம்யூனிஸ்டுகள். எதிர்த்தவர்கள் யார்? இதே காங்கிரஸ். ஏன்? நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விட உயிரோடு வாழ்வது முக்கியமானது என்று விரட்டிவிட்டார்கள். அப்படி ஒரு கூட்டம் இருக்கு, சிந்தனை திறனற்று, மானங்கட்டு, சூடுகட்டு, சொரணகட்டு. கருணாநிதி விட்டா ஜெயலலிதா, ஜெயலலிதா விட்டா கருணாநிதி, விட்டா எம்ஜிஆர், காங்கிரஸ் விட்டா பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதா விட்டா காங்கிரஸ் என்று நம்பித்திருந்த கூட்டம் இந்த நிலத்திலே நட அனுமதித்தது. கேரளாவில் நிறுவக்கூடாது என்று போராடிய கட்சிகள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த நிலத்தில் நிறுவ வேண்டும் என்று போராடியது. ஆனாலும் நீ மானங்கட்டு அவர்களுக்கே ஓட்ட போட்டாய். 86 வெடித்தது செர்னோபில். 88 என் நாட்டுக்கு அணு உலையை கொடுங்கள் என்று ஒப்பந்தம் போட்ட பெரும் தலைவர் தான் ராஜீவ் காந்தி. என்ன தொலைநோக்கு? ரஷ்யாவில் ஏற்பட்ட வெடிப்பு என் நிலத்தில் ஏற்பட்டால் என்று சிந்திக்காத தலைவனை தூக்கி திரிகிற நீ, ஓட்டு எனக்கு எதுக்கு? போட்டா போடு, போலேனா போ. ஆனால் நான் உன்னோடு பிறந்து விட்டேன், அதற்காக நான் போராடுகிறேன். என் தலைவன் எனக்கு கற்பித்தான். நம்ம இனத்திற்கென்று வரலாறு கிடையாது, இலக்கிய சான்றுகள் தான். பெருவுடையார் கோயில் என் பாட்டன் அருண்மொழி ஆண்டான் காட்டுகிறது. கல்லணை எங்கள் பாட்டன் கரிகாலன் ஆண்டான் காட்டுகிறது. சிலப்பதிகாரம் இல்லை என்றால் பாண்டிய நெடுஞ்செழியன் எங்களை ஆண்டான் தெரியாது. எங்கள் மூதாட்டி கண்ணகி பெருமாட்டி வந்து அரசவையிலே கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டினார் என்ற காப்பிய சான்றே
பாண்டியன் நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டான். அவ்வளவுதான். சேரன் செங்குட்டுவன் கல்லெடுத்து வந்து என் பாட்டிக்கு என்னைக்கு கோயில் கட்டினான். அதே சிலப்பதிகார இலக்கிய சான்று. வரலாறு இல்லை. வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள். ஆனால் அம்பேத்கர் சொல்கிறார், நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று சொல்கிறார். எழுதுவதற்கு எம்மின மக்களே, உங்கள் பிள்ளைகள் எழுந்து ஓடி வருகிறோம். அடர்த்தியான காட்டுக்குள் ஒரு இருளில் என் தலைவன் என்னிடத்தில் சொன்னது, நமக்கென்று வரலாறு இல்லை, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்கிற வரலாறாவது இனி வரட்டும் என்று. அப்படித்தான் இந்த பிள்ளைகள் எங்கள் இனத்தின் உரிமையை மீட்க, காக்க, என் நிலத்தின் வளத்தை பாதுகாக்க, என்னரும் தம்பி தங்கைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க நாங்கள் கத்தி கத்தி செத்தோம் என்ற வரலாறாவது இந்த நிலத்தில் பதிவாகட்டும்.